வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தியில் உச்சக்கட்ட பதற்றம், அமெரிக்க ஈரானிடையே தீவிரமடையும் மோதல். ஹார்முஸ் முற்றுகையை தீவிரப்படுத்திய அமெரிக்கா பதிலடி கொடுக்க பாப் எல் மண்டேப் நீரிணையை மூட ஈரான் கூதி கூட்டணி திட்டம். ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றம் அணுகுண்டை நோக்கி ஈரான் விரைவதாக நிபுணர் எச்சரிக்கை. சிரியா, லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகளை உடனடியாக விலக்கு ட்ரம்ப் உத்தரவு. நெதன்யாகுவுடன் வாக்குவாதம். ரஷ்யாவின் புதிய பண்டேட்ரோல் குரூஸ் ஏவுகணை ஆபத்தானது, ராணுவ நிபுணர் விளக்கம். ஹார்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய கடல் பகுதியில் அமெரிக்கா முற்றுகையை அமல்படுத்தியுள்ளதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக சர்வதேச கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி ராணுவ மோதல்களும் தொடங்கியுள்ளன. ஈரானுடன் தொடர்புடைய சரக்கு கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழித்தடம் வழியாக வெளியேறுவதை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா தனது கடற்படையை ஈரானிய கடற்படைக்கு அருகில் நிலைநிறுத்தி முற்றுகையிட்டுள்ளது. அத்துடன் ஓமான் கடற்கரையொட்டி செல்லும் மாற்று வழித்தடங்களை பாதுகாக்கும் பணியிலும் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகம் 4வது கட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழப்பு அல்லது வணிக சொத்துகளுக்கு சேதமோ ஏற்படவில்லை என்று ஈரானின் ஹார்மோஸ்கான் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் தெற்கு ஈரானின் பம்பூர், சபாகர், அக்வாஸ் மற்றும் ஹெஷ்ம் தீவு ஆகிய பகுதிகளில் பெரும் வெடிச்சுத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பிராந்திய எரிசக்தி ஏற்றுமதிக்கு கடுமையான அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இப்பகுதியில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடரும் வரை இங்கிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு கூட மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட அனுமதிக்க மாட்டோம் என ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட தற்காப்பு தாக்குதல்கள் என்றும் IRGC விளக்கம் அளித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் தேசிய பாதுகாப்பின் முக்கிய பகுதி என்றும் எத்தகைய விலை கொடுத்தாவது அதன் மீதான தனது இறையாண்மையை ஈரான் நிலைநாட்டும் என்றும் அந்த நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் இஸ்லாமாபாத் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கு தற்போது எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அராக்சி இது குறித்து கூறுகையில், இப்பாதை வழியே செல்லும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பிற்கு இழப்பீடு பெற வேண்டிய நாடு ஈரான் தான், அமெரிக்கா அல்ல என்று வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீர்வழி பாதையில் கன்னிவெடிகள் இருப்பதாகவும் பாதுகாப்பான வழி ஈரானிய கடற்கரைக்கு அருகில் மட்டுமே உள்ளது என்றும் ஈரான் கூறுகின்றது. ஆனால் அமெரிக்கா ஓமன் நாட்டு பகுதிக்கு அருகில் புதிய பாதுகாப்பான வழித்தடத்தை உருவாக்க முயன்றதே தற்போதைய மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ஈரானின் எச்சரிக்கையை மீறிச் செல்ல முயன்ற பல எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவற்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சமூகம் மிகுந்த கவலை அடைந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையான ராணுவ மோதல் உலகளாவிய பொருளாதார போராக உருவெடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அமல்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக உலகளாவிய எரிசக்தி வழித்தடங்களை முடக்க ஈரான் தனது இறுதி ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இப்பணியில் அமெரிக்காவின் 20க்கும் மேற்பட்ட அதிநவீன கடற்படை போர்க்கப்பல்களும் நூற்றுக்கணக்கான ராணுவ விமானங்களும் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ள ஈரான் தற்போது அமெரிக்காவிற்கு புதிய போர்க்களத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. ஏமனில் உள்ள தனது ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலின் நுழைவாயிலான பாப் எல் மண்டேப் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் மறைமுகமாக எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கூதி அமைப்பின் அரசியல் பிரிவு உறுப்பினர் முகமது அல் பராக் விடுத்துள்ள எச்சரிக்கையில், நிலைமை மேலும் மோசமடைந்தால் கூட்டணியின் மூலம் பாப் எல் மண்டேப் மற்றும் ஹார்முஸ் ஆகிய இரு முக்கிய நீரிணைகளும் முழுமையாக மூடப்படும். இதனால் சர்வதேச
சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு $200 உயர்ந்து உலக பொருளாதாரத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் பெரும் பகுதி இந்த பாப்பல் மண்டேப் வழியாகவே நடைபெறுகின்றது. எனவே இந்த இரு வழித்தடங்களையும் ஒரே நேரத்தில் முடக்குவதன் மூலம் அமெரிக்காவிற்கு உலகளவில் பெரும் நெருக்கடியை உருவாக்க ஈரான் முயன்று வருகிறது. அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கை இருதரப்பிற்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த ஆய்வாளர் நெகர் முர்டாசாவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியதே தற்போதைய நிலைக்கு காரணம். இந்த முற்றுகை ஈரானுக்கு கடுமையான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் அதே வேளையில் உலகளாவிய சந்தைகளில் ஏற்படும் பாதிப்புகள் காரணமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீதும் பெரும் அழுத்தத்தை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது எல்லை தாண்டி ஹூதிகள் மூலம் பாப்பல் மண்டேப் நீரிணையை முடக்க முயன்றால் அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலாக மட்டும் சுருங்காமல் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக மாறும் தந்திரத்தை ஈரான் கையில் எடுத்துள்ளதால் சர்வதேச சமூகம் மற்றும் உலக சந்தைகள் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் அதிகரித்து வரும் ராணுவ பதற்றம் ஈரானை சரணடைய வைக்காமல் மாறாக அணுகுண்டு தயாரிப்பை நோக்கி வேகமாக செல்ல தூண்டுகிறது என்று தேசிய பாதுகாப்பு ஆய்வுக் கழகத்தின் ஈரான் ஆய்வாளர் பெனிசப்தி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் கடுமையான ராணுவ அழுத்தங்கள் மற்றும் பொருளாதார தடைகள் ஈரானை முடக்கவில்லை என்று சப்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள நமது சொத்துக்களை பாதுகாக்க நாம் உடனடியாக ஒரு அணுகுண்டை பெற வேண்டும் என்று ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ட்வீட் செய்துள்ளார். இதுவே அவர்களின் தற்போதைய மனநிலையை காட்டுகின்றது. அழுத்தம் அதிகரிக்கும் போது அவர்கள் பின்வாங்காமல் அணு ஆயுதங்களை நோக்கி வேகமாக ஓடுகின்றார்கள் என்றும் சப்தி குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தனது தந்தையைப் போல் அல்லாமல் போரை மட்டுமே தனது பிரதான இலக்காக கொண்டுள்ளார். நாட்டை தொடர்ந்து அவசர நிலையில் வைத்திருப்பதன் மூலமே தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அவர் நம்புகின்றார். அமெரிக்கா மத்திய ஈரானுக்குள் புகுந்து மேலும் மூத்த அதிகாரிகளை குறிவைத்துக் கொள்ளாதவரை இந்த மோதல் சுழற்சி முடிவுக்கு வராது என்றும் ஆட்சியின் நீடிப்பை ஈரானிய தலைமை தங்களின் வெற்றியாக கருதுவதாகவும் சப்தி வாதிடுகின்றார். மறுபுறம் ஈரானிய மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடி, தொடர் மின்வெட்டு மற்றும் அடிப்படை தேவைகள் இன்மை காரணமாக தவித்து வருகின்றனர். இதன் விளைவாக ஈரானில் மக்கள் போராட்டங்கள் மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. போராட்டங்களை ஒடுக்க ஈரான் அரசு கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. ஈரானின் முன்னாள் அதிபர் மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பின் முகவராக செயல்பட்டார் என்ற செய்தி முற்றிலும் முட்டாள்தனமானது என்று சப்தி நிராகரித்துள்ளார். ஈரானிய பாதுகாப்பு வலயங்களை மீறி அவர் அப்படி செயல்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சிரியா மற்றும் லெபனானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய படைகளை உடனடியாக திரும்பப் பெறுமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகமான ஆக்சியோஸ் இச்செய்தியை வெளியிட்டுள்ளது. சிறிய பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டிருப்பது எல்லையில் தேவையற்ற பதற்றங்களை உருவாக்குவதோடு அது மேலும் ஒரு பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நெதன்யாகுவுடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் போது நீங்கள் சிரியாவில் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை, எனவே உங்கள் படைகளை உடனடியாக அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். சிரியாவைப் போலவே லெபனான் எல்லையிலிருந்தும் இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நெதன்யாகு இஸ்ரேலின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய அண்டை நாடுகளின் எல்லைகளில் தங்களுக்கு பாதுகாப்பு வலயங்கள் தேவை என்று வாதிட்டுள்ளார். துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது சிரியாவின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷராவை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு நடந்து அடுத்த நாளே ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இக்கட்டளையை பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையே ஒரு புதிய பாதுகாப்பு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிப்பதற்கும் ட்ரம்ப் நிர்வாகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை இந்த நடவடிக்கை காட்டுகின்றது. ஹார்முஸ் மற்றும் செங்கடல் பகுதியில் அமெரிக்கா ஈரானிடையே போர் மிகுங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தற்போது தனது மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா கடிவாளம் போட தொடங்கியுள்ளது மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் நோக்கில் ரஷ்யா தனது புதிய பண்டட்ரோல் குரூஸ் ஏவுகணைகளின் உற்பத்தியை அதனடியாக அதிகரித்து வருகின்றது. இந்த ஏவுகணை உக்ரைனுக்கு எத்தகைய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசகரும் ராணுவ தொழில்நுட்ப நிபுணருமான செர்கி பிளாஸ்பெக்ஸ் விளக்கியுள்ளார். ரஷ்யா இந்த ஆண்டிற்குள் மாதத்திற்கு 120 பண்டட்ரோல்
ரஃபேல் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன் பொருள் எதிரிப்படைகளால் உக்ரைன் மீது தினசரி சரியாக 4 ஏவுகணைகளை ஏவ முடியும். எனினும் ரஷ்ய தொழிற்சாலைகள் இன்னும் அதன் முழு உற்பத்தி திறனை எட்டவில்லை என்று நிபுணர் பிளாஷ் கணித்துள்ளார். பண்டேரோல் ஏவுகணை 30 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் பெரிய அளவிலான ஆளில்லா விமானங்களை எதிரி நாட்டு எல்லைக்குள் கொண்டு செல்வது எளிதில் சுடப்படும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் ரஷ்யா மாற்று உற்பத்தியை கையாண்டு வருகின்றது. ரஷ்ய எல்லையிலிருந்தே ஓரியன் ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன. MI-8 ரக ஹெலிகாப்டர்களிலிருந்தும் இந்த ஏவுகணைகளை ஏவுவதற்கான சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன. இது 50 கிலோகிராம் எடையுள்ள உயர் வெடி சிதறல் போர்க்குண்டை கொண்டுள்ளது. இதன் அழிவுத்திறன் இரட்டை போர்க்குண்டு கொண்ட ஷாக்கெட் ட்ரோனின் திறனுக்கு இணையானது. இதன் அதிகபட்ச வீச்சு 500 கிலோமீட்டர் என்றாலும் உக்ரைனில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட தாக்குதல்கள் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே நிகழ்த்தப்பட்டுள்ளன. பொதுவாக 400 முதல் 2000 மீட்டர் உயரத்தில் பறக்கும் இந்த ஏவுகணை இலக்கை தாக்குவதற்கு சற்று முன்பு 200 மீட்டருக்கும் குறைவான உயரத்திற்கு தரையிறங்குகின்றது. பறக்கும் போதே திசைகளை மிக வேகமாக மாற்றும் சுறுசுறுப்பான சூழ்ச்சி திறன் கொண்டது. இது திரும்புவதற்கு வெறும் 2.5 கிலோமீட்டர் தூரமே போதுமானது. இது செயற்கைக்கோள் வழிச்செலுத்தலை சார்ந்திருப்பதால் உக்ரைனின் மின்னணு போர் பாதுகாப்பு அமைப்புகளால் இதன் பாதையை எளிதில் திசை திருப்ப முடியும். கிஃப் மீதான சமீபத்திய வான்வழி தாக்குதல்களின் போது ரஷ்யா இந்த ஏவுகணையை வட்டவிடும் வெடிமருந்தாகவும் பயன்படுத்தியுள்ளது. மேலும் ஜெட் என்ஜின் மூலம் இயங்கும் இந்த ஏவுகணை ட்ரோன் வடிவம் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் திறன் கொண்டது என்றும் இது 150 கிலோகிராம் வரை வெடிபொருட்களை சுமந்து செல்லும் வல்லமை படைத்தது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பண்டேரோல் ஏவுகணை என்பது ஒரு அசாதாரணமான ஆயுதமல்ல. இது ஒப்பீட்டு அளவில் சிறிய போர்க்குண்டை கொண்டு குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் ஒரு எளிய குரூஸ் ஏவுகணை மட்டுமே. இருப்பினும் இதன் தொடர்ச்சியான உற்பத்தி மற்றும் குறைந்த செலவு காரணமாக ரஷ்யா இதனை உக்ரைனுக்கு எதிராக பெருமளவில் பயன்படுத்தக்கூடும் என்பதால் உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.